வணக்கம். வாழ்க்கையோட மிக முக்கியமான ரகசியங்கள அலச போற இந்த பிரத்யேகமான விளக்கப் பதிவுக்கு உங்கள மிகுந்த உற்சாகத்தோட வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு நம்ம நவீன காலத்துக்கும் ரொம்பவே தேவையான ஒரு வழிகாட்டி. அதான் நீதிமொழிகள் அதிகாரம் 21. இது வெறும் வார்த்தைகள் இல்லைங்க, நம்ம வாழ்க்கைய ஸ்ட்ராங்கா மாத்திர தூண்கள்னு கூட சொல்லலாம். வாங்க நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. நீங்க எப்பவாச்சும் உங்க வாழ்க்கைய ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி, ஆனா அந்த திட்டங்கள் எல்லாம் சுத்தமா வேறொரு திசையில மாறி போனத ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நாம என்னதான் பிளான் பண்ணாலும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கண்டிப்பா யோசிச்சிருப்போம். நாம என்னதான் துல்லியமா திட்டமிட்டாலும் அதுக்கெல்லாம் மேல ஒரு தெய்வீக சித்தம் செயல்பட்டுட்டு இருக்கு அப்படிங்கறது இது காட்டுது இல்லையா? இப்போ இந்த ஒரு ஆழமான வரிகளை கவனிங்க. ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்க்கால்களைப் போல இருக்கிறது, அவர் தமக்குச் சித்தமானபடியெல்லாம் அதை திருப்புகிறார். இத கொஞ்சம் பிராக்டிகலா யோசிச்சு பாருங்களேன். இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சக்தி வாய்ந்த தலைவர்கள், கொள்கைகள்ல உருவாக்குறவங்க கூட கடைசியா அந்த இறைவனோட மாபெரும் திட்டத்துக்கு உட்பட்டவங்க தாங்க. என்னதான் அதிகாரம் மனுஷங்க கையில இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் இறுதி கட்டுப்பாடு கடவுள் கையில தான் இருக்கு அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா நிரூபிக்குது. ஓகே, இன்னைக்கு நாம பார்க்க போற அந்த முக்கியமான தூண்கள் என்னென்னன்னு சுருக்கமா பார்த்திடலாம். 1. திட்டங்களும் தேவனுடைய சித்தமும். 2. உள்ளத்தாய் ஆராயும் தேவன். 3. உழைப்பு, செல்வம் மற்றும் நேர்மை. 4. குடும்ப அமைதியும் சமூக அக்கறையும். 5. ஞானம் வலிமையை விட சிறந்தது. அப்புறம் கடைசியா உண்மையான வெற்றி. முதல் பகுதி, திட்டங்களும் தேவனுடைய சித்தமும். நம்மளோட ஆசைகளுக்கும் கடவுளோட சித்தத்துக்கும் இருக்கிற அந்த தொடர்பை இந்த படிகள் ரொம்ப அழகா விளக்குதுங்க. முதல் படி, மனுஷங்களா நாம ரொம்ப விரிவா திட்டமிடுறோம். 2வது, போருக்காக குதிரைகளை ரெடி பண்ற மாதிரி நம்மளோட வளங்கள் எல்லாம் பக்காவா தயார் பண்றோம். அது ரொம்பவே முக்கியம். நம்ம கண்டிப்பா உழைக்கணும், ரெடியா இருக்கணும். ஆனா இங்கேதான் கவனிக்கணும், அந்த 3வது படியான இறுதி வெற்றியை தர்றது யாரு? அது தேவன் மட்டும்தாங்க. நம்ம உழைப்போட ரிசல்ட் முழுசா அவர் கையில தான் இருக்கு. சரி, இப்போ அடுத்த பகுதிக்கு போலாம். உள்ளத்தை ஆராயும் தேவன். வழிபாடு, அதாவது பலி அப்படிங்கிறதுக்கு நாம ஒரு புது உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். இது வெறும் வெளிப்படையான மதச்சடங்குகளை பத்தினது கிடையாது. நிஜமான வழிபாடுங்கிறது என்ன தெரியுமா? நீதியோடும் நேர்மையோடும் ஒரு சுத்தமான மனசோடும் நம்ம வாழ்க்கையை தொடர்ந்து வாழ்றதுதான். ஒரு பக்கம் அநியாயமா வாழ்ந்துட்டு இன்னொரு பக்கம் சடங்குகளை மட்டும் செய்யறதால ஒரு பிரயோஜனமும் இல்ல. இந்த மாதிரி போலி பக்திய தேவன் எப்பவுமே ஏத்துக்க மாட்டார் அப்படிங்கறத இது நமக்கு ஸ்ட்ராங்கா எச்சரிக்குது. மனுஷங்களுக்கும் தேவனுக்கும் இருக்கிற இந்த முரண்பாட்டை கொஞ்சம் பாருங்களேன். நாம என்ன பண்றோம்? நம்மளோட வெளிப்படையான செயல்களை பார்த்து நாம பண்றது எல்லாம் கரெக்டு தான் அப்படின்னு நம்மள நாமே ஈஸியா நியாயப்படுத்திக்கிறோம். நம்ம வழிகள் நமக்கு ரொம்ப சரியாவே தெரியும். ஆனா இங்க நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, கடவுளோட பார்வை முற்றிலும் வேற. அவர் நம்மளோட இதயத்தோட ஆழத்துல மறைஞ்சிருக்கிற உண்மையான ரகசியமான நோக்கங்களை மட்டும்தான் ஆராய்ந்து பார்க்கறாரு. 3வது பகுதி, உழைப்பு, செல்வம் மற்றும் நேர்மை. பொறுமையா திட்டமிட்டு உழைக்கிற கடின உழைப்பு கொஞ்சம் மெதுவா முன்னேற்றத்தை கொடுத்தாலும் அது ஒரு நிலையான வெற்றியை தரும். ஆனா இதுக்கு நேர்மாறா குறுக்கு வழியில அவசரமா தேடுற நேர்மையற்ற செல்வம் இருக்கே, அது ஒரு மாய. அது சீக்கிரமா காணாம போயிறது மட்டும் இல்லாம உங்களை மொத்தமா அழிச்சிடும். இந்த ஈஸியா பணக்காரன் ஆகிற திட்டங்கள்லாம் எப்படி ஒரு மனுஷனை அதல பாதாளத்துல தள்ளுது அப்படிங்கறத இது ரொம்ப கூர்மையா சொல்லுது. ஒரு புத்திசாலி மனுஷன் தன்னோட வளங்களை எப்படி திட்டமிடுறான்னு இதை பாருங்க. எதிர்காலத்துக்கான சேமிப்பு, மத்தவங்களுக்கு உதவுற தாராள குணம், அப்புறம் அன்றாட தேவைகள், இதை எல்லாத்தையும் அவன் ரொம்ப அழகா சமநிலைப்படுத்துறான். ஆனா ஒரு முட்டாள் என்ன பண்ணுவான் தெரியுமா? தான் கையில இருக்கிற எல்லாத்தையும் கொஞ்சம் கூட யோசிக்காம உடனுக்குடனே 100% செலவழிச்சு காலி பண்ணிடுவான். உஷார், இது ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கை மணி. இந்த காலக்கோடு சோம்பேறித்தனம் எப்படி அதிவேகமா ஒரு மனுஷனை சீரழிக்குது அப்படிங்கறத காட்டுது. முதல் நாள் மனசுல வெறும் ஆசைகள் மட்டும்தான் இருக்கும், செயல்பாடு பூஜ்யமா இருக்கும். 10வது நாள் உழைக்கிறதே விட்டுட்டு வெறும் ஆடம்பரத்தையும் இன்பத்தையும் மட்டுமே தேடி ஓடுற நிலைமை வந்துடும். இதோட இறுதி முடிவு என்ன? 30வது நாள் முழுமையான வறுமை, படுதோல்வி. ஆமாங்க, உழைக்காத கைகளும் அதீத ஆடம்பர ஆசைகளும் உங்களை ரொம்ப ஸ்பீடா வறுமையை நோக்கி தள்ளிடும். பகுதி 4, குடும்ப அமைதியும் சமூக அக்கறையும். இது உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமான ஆனா ரொம்ப ஆழமான ஒரு பழமையான உண்மைங்க. சண்டையும் கூச்சலும் நிறைந்த ஒரு பெரிய மாளிகையில வாழ்றதை விட அமைதியான ஒரு சின்ன இடத்துல தனிமையில வாழ்றது எவ்வளவோ மேலானது. ஏன்னா வீட்ல நிம்மதியும் அன்பும் இல்லைன்னா அங்க குவிஞ்சு கிடக்கிற செல்வத்தால என்ன பயன்?
விஷத்தன்மையான வாக்குவாதங்கள் நிறைந்த ஒரு சூழல் உங்ககிட்ட இருக்கிற செல்வத்தோட மொத்த சந்தோஷத்தையும் அழிச்சிடும் அப்படிங்கறத இது ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்லுது. நம்மளோட சமூக நடத்தை, அதாவது நாம மத்தவங்க கிட்ட எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது நம்மளோட சொந்த எதிர்காலத்தை எப்படி தீர்மானிக்குதுன்னு இந்த பட்டியல் ரொம்ப சூப்பரா விளக்குது. தலைக்கணம், அதாவது பெருமை உங்களை நேரடியாக வீழ்ச்சிக்கு கொண்டு போகும். ஏழைகளோட குரலுக்கு நீங்க காது கொடுக்கலன்னா நாளைக்கு நீங்க உதவிக்காக கத்தும்போது உங்க குரலையும் யாரும் கேட்க மாட்டாங்க. இரக்கமில்லாத குணம் அந்த மனுஷனையே அழிச்சிடும். அதே சமயம் தாராள மனசும் கருணையும் உங்களுக்கு மிகப்பெரிய ஆசிர்வாதங்களை கொண்டு வரும். பகுதி 5 ஞானம் வலிமையை விட சிறந்தது. வெற்றியை தீர்மானிக்கிறதுல இருக்கிற இந்த பெரிய வித்தியாசத்தை பாருங்க. வெறும் உடல் வலிமைக்கு இதுல இருக்கிற பங்கு ரொம்பவே குறைவுதான். ஆனா சரியான முடிவுகளும் ஞானமும் ஏற்படுத்துற தாக்கம் ரொம்ப அதிகம். ஞானம் இருக்கிறவங்க பலம் பொருந்திய பெரிய நகரங்களை கூட ஈஸியா வெல்ல முடியும். ஏன்னா நிதானமா மூளையை யூஸ் பண்ணி எடுக்கிற முடிவுகள் வெறும் கோஷங்களையும் உடல் பலத்தை விட பல மடங்கு மாபெரும் வெற்றியை தேடித் தருங்க. இதுதாங்க பொய்க்கும் உண்மைக்கும் நடுவுல நடக்கிற போராட்டம். பொய் அப்படிங்கிறது ரொம்ப தற்காலிகமானது. அது சீக்கிரமாவே அதோட நம்பகத்தன்மையை இழந்துடும். சில நேரங்கள்ல பொய் சொல்றது ஒரு உடனடி தீர்வு மாதிரி நமக்கு தோன்றலாம். ஆனா உண்மையும் நேர்மையும் மட்டும்தாங்க என்றென்றைக்கும் ஸ்ட்ராங்கா நிலைத்து நிற்கும். உங்க வாழ்க்கை பயணத்தை ஒரு உறுதியான பாதையில நீங்க கட்டமைக்கணும்னா அதுக்கு உண்மை மட்டும்தான் ஒரே அடித்தளம். வேற வழியே கிடையாது. இறுதியாக பகுதி 6 முடிவுரை, உண்மையான வெற்றி. அப்போ தேவனுக்கு பிரியமான வாழ்க்கைனா என்ன? அது இந்த 5 விஷயங்களோட அழகான கலவைதாங்க. நீதி, நேர்மை, இரக்கம், பணிவு, அப்புறம் கடின உழைப்பு. இந்த 5 குணங்களையும் உங்க வாழ்க்கையில நீங்க ஒன்னா சேர்க்கும்போது அது உங்களுக்கு ஒரு நிரந்தரமான நிம்மதியையும் வெற்றியுங்கிறது மட்டும் இல்லாம கடவுளோட சித்தத்துக்கும் ரொம்பவே பிரியமானதா அமையுது. இதோ கடைசியா உங்ககிட்ட ஒரு பவர்ஃபுல்லான கேள்வியோட இந்த விளக்கத்தை நான் நிறைவு செய்ய விரும்புறேன். உங்க வாழ்க்கை யாருடைய சித்தத்தின்படி கட்டப்பட்டுட்டு இருக்கு? உங்களுடைய சொந்த அகந்தையின் அடிப்படையிலையா அல்லது அந்த உயர்ந்த தெய்வீக ஞானத்தின் அடிப்படையிலையா? கொஞ்சம் பொறுமையா உங்க அன்றாட திட்டங்கள் எல்லாம் எதை நோக்கி பயணிக்குதுன்னு ஆழமா சிந்திச்சு பாருங்க. இந்த கேள்வி உங்களை இன்னும் கொஞ்சம் ஆழமா யோசிக்க வைக்கும்னு நம்புறேன். இந்த விளக்கம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும். மீண்டும் சந்திக்கலாம். பாதை பல இருந்தாலும் முடிவை நடத்துவது ஆண்டவரே. இதயம் முழுவதையும் ஆராய்ந்து பார்த்து உண்மையை உயர்த்தும் தேவனே. மலரட்டும். அன்பை விதைப்போம், அமைதி பெறுவோம், கருணை காட்டி வாழ்ந்திடுவோம். கைகளை நீட்டி உதவி செய்வோம், தேவனின் அன்பை பகிர்ந்திடுவோம். நீதியின் பாதையில் நடந்திடுவோம், நேர்மையின் ஒளியில் வாழ்ந்திடுவோம். தேவன் காட்டும் வழி வெற்றியின்
வெளிச்சம் நீரே எங்கள்